வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங். பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 கீர் வண்டி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 5 கீர் எதற்காக இன்ஜினியர்கள் கொடுத்தார்கள் என்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ 5 கீர் எதுக்கு, ஏன் 4 கீரே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றது. அதாவது பெட்ரோல் வண்டி எடுக்கிறதே கஷ்டம். பெட்ரோல் வண்டியில் நிறைய கன்ஃபியூசஸ் இருக்குது. அதாவது மைலேஜ் எங்கள் சேலம் சங்கர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார், 18 கிலோமீட்டர் கொடுக்குதுன்றாரு. இத்தனைக்கும் எந்த கம்பெனியை சேர்ந்தவரும் அல்ல. சேலத்தை சேர்ந்த என்னுடைய கஸ்டமர், எந்த கம்பெனி சேர்ந்தவரில் தனிப்பட்ட ஒரு நபர். அவர் 18 கிலோமீட்டர் அவர் வண்டியில் எடுக்கிறாரு, ப்ரூவ் பண்ணுறாரு. பில்லோடய நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்க தவறுனா போய் பார்த்துருங்க. பெட்ரோல் வண்டி 18 கிலோமீட்டருக்கு கொடுக்குறது. அதே மாதிரி சில கஸ்டமர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, 17 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நிறைய கஸ்டமர்கள், அநேக கஸ்டமர்கள் என்கிட்ட பேசின விஷயம் என்னென்னா 13 கிலோமீட்டர் தானே கொடுக்குது, என்ன காரணம்னே தெரியலனே அப்படின்னாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு காரணம், டீசலில் திருட்டு கிடையாது, பெட்ரோலில் திருட்டு அநியாயமாக இருக்குது. அதாவது ஒரு பைக்கு ஓட்டுறவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்ககிட்ட 50 ml 100 ml ஆட்டையை போட்டால் தெரியாது, அப்படி ஆட்டையை போடுகிறார்கள். அந்த ஆட்டையை யார் போடுறாங்க அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, நம்ம திருடு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம திருடு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் இவங்களாம் பெரிய நிறுவனங்கள். அது கிடையாது பெட்ரோல் பல்க்குடைய பேர். இப்போ நான் இருக்கேன்னா, நான் ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு இந்தியன் ஆயிலிட்டிருந்து பெட்ரோலியத்தை வாங்கி அதில் கொஞ்சம் ரூபா கமிஷன் வச்சு விற்கக்கூடிய ஒரு கமிஷன் கடைக்காரர்கள் தான் பெட்ரோல் பல்க்காரங்களே தவிர யாருமே சொந்த தயாரிப்பும் கிடையாது. சரிங்களா? அவங்கக்கிட்ட பேசி வாங்கி நான் கமிஷனுக்கு வியாபாரம் பண்ணுவேன். நான் உங்கள் இந்தியன் ஆயிலே வாங்குகிறேன், எங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பீங்க, எவ்வளோ கமிஷன் கொடுப்பீங்க, நாங்கள் இத்தனை பேர் வேலைக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் லெவலை வச்சு தான் நான் நிறுவனம் நடத்துவேன். அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சுமாலாக தான் இருக்கும். ஏன்னா பெட்ரோலுக்கு ஒரு விளம்பரம் தேவை கிடையாது. அதனால் சுமாலாக இருக்கும். அந்த சுமாலாக இருக்கக்கூடிய வருமானத்தை பிக் ஆக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில எண்ணெய்களை கலக்கிறதும், சில ஆயில் மீட்டர்களை, அதாவது அதை ரைடு ஆஃபீஸர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணாலும் அந்த பெட்ரோல் அடிக்கக்கூடிய கன்னுடைய அலைன்மெண்ட்டுகளை மாற்றுவதும், இப்படியான திருட்டெல்லாம் இருக்குது. இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி என்னென்னு பார்த்திங்கன்னா, பெரிய நிறுவனங்கள் இருக்குது பாருங்கள், அந்த பெரிய நிறுவனங்களில் உள்ள பெட்ரோல் பல்கில் போய் நம்ம பெட்ரோல் போடணும். அப்போ பெரிய நிறுவனம்னா எது? இப்போ ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம். அவங்களுடைய பிராண்டு நேம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இதில் திருட்டுகள் இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் டிவிஎஸ் பார்த்திங்கன்னா மதுரையில் எங்களுக்கு டிவிஎஸ் இருக்குது. டிவிஎஸ் மிகப்பெரிய நிறுவனம். அவங்களுடைய பிராண்டு நேம், அதாவது அந்த டிவிஎஸ்ன்ற பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பெட்ரோல் திருட வேண்டிய அவசியம் இருக்காது. இது போல் கம்பெனி நிறுவனங்களில் போய் நீங்கள் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் 18 கிலோமீட்டர் உங்கள் டாடா எஸ் பெட்ரோல் வண்டி கிடைச்சே தீரும். நல்லா தெரிஞ்சுங்க. பெரிய நிறுவனங்கள் அப்படின்னா ஃபுல்லாமே ஆன்லைன். அதாவது உங்களுக்கு நான் பெட்ரோல் போட்டாலும் அந்த பெட்ரோல் போடக்கூடியவர் என்ன செய்வார், ஒரு டாலர் மாதிரி வச்சுருப்பார். அதை கொண்டு போய் அந்த கன்னில் காமிச்சோன்னே அப்போ தான் அந்த நெட்டில் போய் ஓகே கொடுத்து அந்த கன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு பெட்ரோல் கொடுக்கும். ஏன்னா அது பூரா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். அதனால் அந்த மாதிரி இதில் பண்ணணும். ரெண்டாவது எந்த முறை பெட்ரோல் போட்டாலும் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பெட்ரோல் போட சொல்லணும். ஏன்னா பெட்ரோலில் பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடில் வச்சு பெட்ரோல் போடும்போது பெட்ரோலில் காற்றும் கலந்து ஒரு பொறுமல் நிலை ஏற்படும். இப்போ முந்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாங்கர் வண்டியில் பெட்ரோல் பிடிச்சி கொண்டு பல்கில் விநியோகம் பண்ணும்போது இந்த இடையில கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 லிட்டர் ஆட்டை போடுவாங்க. அப்போ எப்படி அளக்காமல் தான் ஊற்றுனாங்களா இல்லை அளக்காமல் தான் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களும் ட்ரெயினில் பிடிக்கும் போது அளந்து தான் ஊற்றுவாங்க, இவங்களும் கொடுக்கும் போது அளந்து தான் கொடுப்பாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, அந்த 300 லிட்டர் ஆட்டையை போட்டு வண்டியை கொண்டு போய் இப்படி ஷேக் பண்ணுவாங்க அந்த பெட்ரோல் இறக்குறதுக்கு முன்னாடி. அது பெட்ரோல் டேங்கர் வண்டி ஓட்டினவங்க, டேங்கர் வண்டியில் டிரைவராக இருந்தவங்க, கண்டக்டராக இருந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது தெரியும், அது உண்மைன்றது அவங்களுக்கு புரியும். அப்படி ஆட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த பெட்ரோலியத்துக்குள்ளே இந்த கேஸ் போய் ஒரு பொறுமல் நிலை ஏற்படும். உள்ளே காற்று பிடிச்சி காற்று முட்டை முட்டையாக நின்று பொறுமல் நிலை ஏற்படும் போது அவங்க மேலேருந்து ஆயில் கேஜ் விட்டாங்கன்னா அளவு கூடயே காட்டும். இந்த மாதிரியான திருட்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ நவீன முறையில் அதை பூரா கட்டுப்படுத்திட்டாங்க. அதுபோல் இந்த பெட்ரோலியத்தில் பொறுத்தளவுக்கு அந்த ப்ரெஷரில் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா முறையடிச்சு உங்களுக்கு அந்த முறையே டாங்கு ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு ஒரு பொய்யான ரிசல்ட்டை காட்டும். அதில் நம்ம மைலேஜில் ஏமாந்துருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில்
தெரிஞ்சுக்குங்க. இந்த கம்பெனி வந்து பெரிய நிறுவனம். இவங்ககிட்ட வந்து நம்ம பெட்ரோல் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் டாட்டா ஏஸ் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பாடி போட்டிருந்தாலும் 16 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஒரு லிட்டருக்கு 17 கிலோமீட்டர் எடுத்தே தீருவீங்க. அப்புறம் இப்போ டாட்டா ஏஸில் பார்த்திங்கன்னா 5 கீர் போட்டு விட்டாங்க. எதுக்கு 4 கீரே ஓடலை, இதில் 5 கீர் எதுக்கு போட்டாங்க இந்த இன்ஜினியர்கள்? ஒருவேளை இன்ஜினியர்கள் வந்து ஏதோ தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. இன்ஜினியர்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த 5 கீருடைய வரலாற்றை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 2008 2009 வந்து டாட்டா எஸ் இஎக்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் போட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த 12 இன்ச்சு டயருக்கு பதிலாக 13 இன்ச்சு டயர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 35 ஆம்ஸுக்கு பதிலாக கிட்டத்தட்ட வந்து 50 ஆம்ஸு பெரிய பேட்ரி போட்டிருப்பாங்க. போட்டு கீரில் வந்து 5 கீர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த வண்டி வந்து ஃபெயிலியர்ன்ட்டாங்க. ஏன் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா முதல்ல வந்து இந்த கீர் பாக்ஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். கீர் பாக்ஸுன்றது என்னென்னா இன்ஜினுடைய ஸ்பீடை வந்து அப்படியே டைரெக்டாக வீலுக்கு கனெக்ஷன் பண்ணி விட்றாங்க பாருங்கள். அதுக்கு பேர் வந்து அதுதான் வந்து டாப் கீர். அதாவது இருக்குல்லையே பவரான ஸ்பீடான கீருக்கு வந்து இன்ஜினுடைய பவரை டைரெக்டாக வந்து கனெக்ஷன் பண்ணி விட்டால் டாப் கீரு. ஆனால் டாப் கீரில் என்னென்னா உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும், இழுக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும். நீங்கள் பைக் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீரில் போட்டால் தான் வண்டி நல்லா இழுக்கும், டாப் கீரில் போட்டால் இழுக்காது. தெரியுதுங்களா? இழுவை கம்மியாக இருக்கும். இது எப்படின்னா ஒரு லீவரை வச்சு நம்ம ஒரு அந்த இதை வந்து எம்புறது மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இந்த கீர் பாக்ஸ் சிஸ்டம். இந்த கீர் பாக்ஸ் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து டாப்னு வரும்போது இன்ஜினுடைய ஸ்பீடு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5வது கீர் அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த 5வது கீருடைய மகிமை என்னென்னா அது டாப்னா இன்ஜின் ஸ்பீடை விட வீலை வந்து அதிகமாக சுத்த வைக்கக்கூடிய ஒரு கீர் தான் வந்து 5வது கீர். அப்படின்னும் போது இன்ஜின் ஸ்பீடு வந்து ஒரு மிதமான ஸ்பீடில் இருக்கும்போது வீல் வந்து அதிகமாக சுற்றும் போது அதிக தூரத்தை வந்து கடக்கும் போது நம்மளுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அப்படின்றது தான் அந்த இன்ஜினியர்களுடைய பேசிக் நாலேஜ் பிளான். இதை வந்து அப்படி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இப்போ ரிங் ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் நம்ம டிராஃபிக்கே இல்லாமல் பிடிச்சி போவோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு 35 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது நம்ம டாப் அண்ட் டாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மைலேஜ் செம்மையாக கிடைக்கும், அதில் நம்மளுக்கு வந்து பயன் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம 35 கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு கீழே இருக்கும் போதே நம்ம டாப் அண்ட் டாப்புக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினும் உட்காந்துரும். அதையும் புரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப் கீரை போட்டு ஒரு 30-20 கிலோமீட்டர் கீழே குறைக்க டவுன் பண்ண என்ன ஆகும், பிஸ்டன் இடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு இதய தடுமாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வாழ்வே பெண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் டாப் அண்ட் டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது நல்ல வண்டி ஸ்மூத்தாக டிராஃபிக் இல்லாமல் போகுதா, 35 கிலோமீட்டர் வேகத்தான் நம்ம வண்டி வந்து தாண்டிடுச்சா அப்படின்னு பார்த்து டாப் அண்ட் டாப்பை தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி மைலேஜ் கிடைக்கும், செம்மையாக இருக்கும். அதை விட்டு போட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளே பக்கத்தில் லோக்கல் ரூட்டுக்கெல்லாம் வந்து டாப் கீரை போட்டு டாப் அண்ட் டாப் கீரை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டி போதணும், வண்டி ஃபெயிலியர்னுவீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த டாட்டா ஏஸ் கோல்டு டீசலாக இருந்தாலும் சரி பெட்ரோலாக இருந்தாலும் சரி முதலாக எந்த மாடல் போடுறாங்க, எந்த அளவில் பிஸ்டன் வச்சு போடுறாங்களோ அதே அளவு அதே பிஸ்டன் தான் இருக்கும் எல்லா வண்டிலையும். அப்போ இன்ஜினே மோசம் நினைத்தீங்க. இன்ஜினில் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் சின்ன மாற்றங்கள் தான் பண்ணியிருப்பாங்களே தவிர இன்ஜினே டோட்டல் மாற்றம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பைபாஸ் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது நல்லா 35 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டும் போது நீங்கள் டாப் அண்ட் டாப் போட்டிங்க அப்படின்னா இன்ஜினுடைய ஸ்பீடு மிதமாகவும் வீலுடைய ஸ்பீடு அதிகமாகவும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிக தூரத்தை வந்து கடக்கலாம். அதனால் கீர் பாக்ஸ் வந்து 5 வந்து ஆரோக்கியம்தான்.